களஞ்சியம் எஃப்எம் ரேடியோ நேயர்களுக்கு வணக்கம். மதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பெண்களுக்குன்னு ஒரு தினத்தை நம்ம வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். அது மார்ச் 8ஆம் தேதி உலக மகளிர் தினம். அதாவது பெண்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே வந்து எது உருவாக்குற சக்தி அப்படின்னு சொன்னோம் எது அப்படின்னாலும் அது வந்து பெண்கள் தான். அவர்களுக்காக ஒரு தினத்தை வந்து அலாட் பண்ணி அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து பெருமையான விஷயம். உலக மகளிர் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள். முன்னாடியெல்லாம் வந்து பெண்களுக்கு வந்து போதுமான, அதாவது முந்தைய காலகட்டத்தில் நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடியே அப்படிலாம் பார்த்தோம்னா பெண்களுக்கு சரியான ஒரு மரியாதை இருந்திருக்காது. அவங்க வந்து ஒன்லி சமைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. வெளியில் நம்ம வந்து படிக்கிறதுக்கெலாம் ரொம்ப பர்மிஷன் கேட்கணும், படிக்க அவ்வளோ சீக்கிரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த 2026 2020க்கு மேலவே இப்போ உள்ள யங் ஜெனரேஷன்லாம் பார்த்தோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த சுதந்திரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் வாழ்ந்த காலகட்டத்தில் கூட நம்ம என்ன நினச்சிருக்கோங்கிறத வெளிப்படையாக பேச முடியாது. என்ன பண்ணுவாங்க, அப்படி பேசாதீங்க, அப்படி பண்ணக்கூடாது, நம்ம எல்லாரையும் வேறு விதமாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், எனக்கு இந்த மாப்பிள்ளையை பிடிக்கல அவ்வளோதான். ஆனால் நாங்களாம் சொல்ல முடியாது. பெரியவங்க சொல்லுவாங்க, சொந்தக்காரவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்காகவாது அதில் கன்வின்ஸ் ஆகும் நாங்கள். இப்போ என்னென்னா, அவங்க நினச்ச கருத்துக்களை நினச்ச ஃபுட்டை சாப்பிட்றாங்க, அதேமாதிரி நினச்ச இடத்துக்கு போகணும்னு விரும்புகிறாங்க, பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க, இந்த சொசைட்டியை அதை அக்செப்ட் பண்ணிக்குது. அதை விட என்னென்னா, நான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து படிக்க போகிறேன் அப்படின்னாலும் அந்த ஒரு சுதந்திரத்தையும் இப்போ உள்ள பெண்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. அந்த மாதிரி ஒரு கருத்து சுதந்திரம் பெண்களை வந்து மதிக்கிறாங்க இப்போதைக்கு. அது வந்து உலக அளவுலே வந்து வரவேற்கத்தக்க ஒன்று, பாராட்டப்பட வேண்டியது. இதனால நம்ம ஒரு பெண் சமுதாயம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு என்னென்னா, பாரதியார் சொன்னதான் இது, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாம்மா அப்படிம்பாங்க. ஏன்னா பெண்கள் தான் வந்து இந்த வீட்டை வந்து ஒரு நல்லா பார்த்துக்கிறது, சமைக்கிறதுலேருந்து கணவனோ குழந்தைங்களோ அவங்கள நல்லபடியாக வளர்க்குறது, அவங்கள வந்து நல்ல பண்பாடோடையும் பழக்க வழக்கத்தோடையும் பிள்ளைங்களை கொண்டு வரது யாருன்னா மெயின் அதில் வந்து தாய். அந்த தாய், அதனால தான் மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல தவம்னா பெருமை, நம்ம வந்து புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு அந்த பாரதியாரே நம்மளை வந்து ஒரு பெருமைப்படுத்தியிருக்காங்க. அதே அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பெண் வந்து ஒரு வீட்டில் கல்வி கற்றுட்டாங்க அப்படின்னா 5 பேர், அது அவங்கனால ஒரு 5 பேர் 5 குடும்பங்களை நல்லபடியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மைதான். ஒரு வீட்டில் வந்து இப்போ ஒரு பொண்ணு நல்லா படிச்சிருக்காங்க, அவங்க வந்து இன்னொரு இடத்துக்கு கல்யாணம் பண்ணி போயிருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கத்தையோ அந்த படித்ததோட இதையும் அந்த குடும்பத்துக்கு எடுத்துகிட்டு போய் அந்த குடும்பத்தோட முன்னேற்றத்தை அவங்க நல்லபடியாக கொண்டு வர முடியும். அப்படிங்கிறது வந்து இப்போதைக்கு யார் படிச்சிருந்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை. முன்னாடியெல்லாம் ஆண் பெண் இருவரும் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வரும். இப்போ எல்லாம் என்னென்னா, பெண் படிச்சிருக்காங்களா பரவாயில்ல, ஒரு நல்ல நிலைமையில இந்த குடும்பத்தை கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிந்த தொழில்நுட்பத்தையும் அறிவையும் பயன்படுத்தி அந்த குடும்பத்தை வந்து நல்ல நிலைமையில அவங்க கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதனால் பெண்களை வந்து இப்போ வந்து ரொம்ப பாராட்டுறது பெருமையான விஷயமாகவும் இருக்குது. இந்த பெண்கள் தினத்தில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, இன்னும் வந்து இவங்களோட வளர்ச்சி இன்னும் நல்ல நிலைமையில் இவங்க வரணும். முன்னாடி இல்லைன்னா பாலிடெக்னிக் படிக்கும்போது பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு அலௌடு இல்லை. ஒரு 2000 1990 ஏன் ஒரு 2005 இதில் கூட பாலிடெக்னிக்கில் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை வந்து பார்க்க முடியாது. இப்போ நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னாலும் ஒரு ஐடிஐயாக இருக்கட்டும், ஒரு காவி கலர் அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு, அதாவது அந்த யூனிஃபார்மை போட்டுட்டு பிள்ளைங்களும் போயிட்டுருக்காங்க. ஏன்னா இப்போ இல்லை, நீ என்ன இருந்தானே நாங்கள் படிக்கிறோம், நாங்கள் பார்த்துக்குறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அந்த ஃபீல்டை வந்து லேடிஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க. சில ஃபீல்டு தான் லேடிஸுக்குன்னு ஒதுக்கி வச்சுருவாங்க, இந்த ஃபீல்டை விட்டு அவங்க வெளில வர முடியாது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங், அந்த இன்ஜினியரிங் நிறைய படிச்சுட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நிறைய பெரிய பெரிய டீம் லீடராக கூட லேடிஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஐடி ஃபீல்டு மட்டும்தான், கால் சென்டர் மட்டும்தான் பெண்களுக்கு ஒத்து வரும், மற்ற ஃபீல்டு ஒத்து வராதுன்னு சொன்னதெல்லாம் ஏன் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டிரைவர், ஒரு ஆம்னி பஸ் டிரைவரோ ஒரு பஸ் டிரைவராக கூட கோயம்புத்தூரில் ஒரு லேடி வந்து பஸ் ஓட்டிகிட்ருக்காங்க. நிறைய இப்போ கண்டக்டரை கூட நம்ம வந்து லேடிஸை பார்க்க முடியுது. அதனால் லேடிஸ் வந்து இந்த ஃபீல்டு தான் இல்லை, எல்லா ஃபீல்டுலேயுமே வந்துட்டாங்க. இப்போ ஒரு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2010 15 அதிகப்படியான லேடிஸ் வந்து ரோட்டோரத்தில் கடை போட்டிருக்க மாட்டாங்க.
இப்போ வந்து என்னன்னா ரோட்டு ஓரத்து கடையிலலாம் அதிகமாக கடை போட்டிருக்கதே லேடிஸ் தான். பிளாட்ஃபார்ம் கடைன்னு சொல்ல போகிறது, அவங்கள்ட்ட ஒரு பொருள் வந்து சீப்பாகவும் இருக்குது, குவாலிட்டியாகவும் இருக்குது. அதே மாதிரி எல்லா கடையிலையுமே விற்பனை பிரிவு பார்த்தா லேடிஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. முன்னாடியெல்லாம் நர்சரி ஸ்கூல் டீச்சர்ஸ் இதுக்கெல்லாம் வந்து லேடிஸை ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் கிடைக்க வாய்ப்பில்லை. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நர்சரி ஸ்கூலாக லேடிஸ் தான். ஏன்னா அப்படி லேடிஸ் கிடைக்காத பட்சத்துலலாம் ஜென்ஸ் அங்கே வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது இந்த மட்டும் இல்லாமல் விண்வெளித்துறை எல்லா துறையிலையுமே இப்போ வந்து ஆணுக்கு நிகர் வந்து நாங்களும் ஈக்குவலாக இருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து பெண்களை வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப நம்மளுடைய சமுதாயத்தோட வளர்ச்சி வந்து நம்மளோட வளர்ச்சி தான். அதில் நம்மளோட பங்கும் இருக்குது. தனியாக முன்னாடியெல்லாம் போகிறதுனா வீட்டில் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு அனுப்பிவிடுவாங்க. வீட்டில் யாராவது ஒருத்தவங்க வருவாங்க, ஒரு அண்ணனோ இல்லை அப்பாவோ யாரோ ஒருத்தவங்க துணைக்கு வருவாங்க. இப்போ அப்படி கிடையாது. நம்ம எங்கே போகணுமோ நம்ம பாட்டுக்கு எங்கே போகணுமோ டிக்கெட்டை ட்ரெயின்லேயோ பஸ்லேயோ புக் பண்ணிவிட்டு என் ஃப்ளைட்டில் கூட தனியாக போயிட்டு வராங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு சுதந்திரம் இருக்குது. எல்லா சுதந்திரமும் நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்ம வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தையும் பண்பாடையும் நம்மளுடைய பழக்க வழக்கத்தையும் என்றைக்கும் விட்டு கொடுக்காம நம்ம போகிற வழி சிறந்த வழியாக இருந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நம்ம பெற்றவங்களுக்கும் நம்ம ஊருக்கும் நம்ம பெருமை சேர்க்கணும். இதை தான் வந்து நான் மகளிர் திட்டத்துலேயும் வந்து பொறுப்பில் இருக்கேன். அதனாலையும் சொல்கிறேன், பாரத பண்பாட்டு மையத்தில் மாவட்ட பொறுப்புலையும் நான் இருக்கேன். அதனாலையும் சேர்த்து சொல்கிறேன், பெண்கள் தான் நாட்டோட கண்கள். பெண்கள் வந்து என்னைக்கு கலாச்சார சீரழிவுக்கு போகிறாங்களோ அப்பயே அந்த நாடு வந்து வீணாக போடுங்கிறத சொல்லுவாங்க. அதனால் இந்த நம்மளுடைய கல்ச்சர் வந்து ரொம்ப எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாத ஒரு அளவுக்கு பெரிய லெவலில் உள்ளது நம்மளோடது பாரம்பரியமும் பண்பாடும். அந்த பாரம்பரிய பண்பாட்டை வந்து கட்டி காத்து நம்ம உலகத்துக்கும் சரி நம்மளுடைய வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் கொண்டு போகிறது வந்து நம்மளோட கையில் தான் இருக்குது. அதனால இந்த மகளிர் தினத்தில் வந்து நான் சொல்கிறது இதுதான். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.